நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான் என்று வேதம் கூறுகிறது. கர்த்தருக்கு பயந்தவன் அவர் மீது வாஞ்சையாயிருப்பான், அவருடைய நாமத்தை அறிந்திருப்பான். அவருடைய நாமத்தை அறிந்தவன் கர்த்தரை நம்பியிருப்பான். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று சங்கீதம் 91:14 வாசிக்கிறோம். அவன் உயர்ந்த அடைக்கலம் என்னவென்று 15-16 வசனங்களில் வாசிக்கிறோம். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளிச் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். எவ்வளவு பெரிய மேன்மை பாருங்கள். ஆனால் மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்குமாம். மனுஷர்களோடு பண்ணுகிற உடன்பாடு உன் நடுவில் கண்ணியாயிருக்கும். யாத்திராகமம் 34:12. மனுஷருக்கு பயப்படுகிற பயம் பொருத்தனை செய்த பின்பு யோசிக்க செய்யும், அதுவும் கண்ணியாயிருக்கும். நீதிமொழிகள் 20:25. மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் பலவிதமான இச்சைகளிலும் விழ மனுஷ பயம் ஒரு சோதனையாகவும் கண்ணியாகவும் இருக்கும். மனுஷர்களோடு கலந்து அவர்கள் கிரியைகளை கற்று அவர்களுடைய விக்கிரகங்களை சேவிப்பார்களாம், அவைகள் அவர்களுக்கு கண்ணியாயிருக்குமாம். சங்கீதம் 106:35-36. கோபக்காரனுக்கும் உக்கிரமுள்ள மனுஷனுக்கும் பயந்து அவனுக்கு தோழனாகாதே, அவனோடே நடவாதே. நீ அப்படி செய்தால் அவனுடைய வழியை கற்றுக்கொண்டு உன் ஆத்துமாவுக்கு கண்ணியை வருவிப்பாய் என்று நீதிமொழிகள் 22:24-25 வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, கண்ணியை வருவிக்கும் மனுஷர் வழியில் நடவாமல் கர்த்தருக்கு பயந்து அவருடைய உயர்ந்த அடைக்கலத்திலே தஞ்சம் புகுவோம். நம் ஆத்துமாவை பாதுகாத்துக் கொள்வோம். ஜெபம். ஆண்டவரே, மனுஷருடைய வழியில் சிக்கிக் கொள்ளாதபடி என்னை காத்தருளும். ஆமென்.